வருகின்ற அக்டோபர் 4, 5, 6 3 நாள் நேரடி வகுப்பு நடக்க போகுதுங்க. இந்த திருப்பனங்காடு பாபாஜி ஆசிரமத்துல 3 நாள் நேரடி வகுப்புல நம்ம என்னென்ன கத்துக்க போறோம்னா, கிரியா யோகாவோட ஒரு ஆரம்ப நிலை பயிற்சிகள், சக்தி வாய்ந்த தியான முறைகள், அது மட்டும் இல்லாம பல ரகசியமான வித்தைகளும், நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த 3 நாள் வகுப்புல கத்துக்க போறோம். விருப்பம் உள்ளவர்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி. ஆத்ம வணக்கம். ஜீவ சமாதினா என்ன? நம்ம ஜீவ சமாதிக்கு போறதால நமக்கு என்னென்ன பல மாற்றங்கள் நடக்குது, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நான் சொல்ல போறேங்க. அதாவது நான் உணர்ந்த விஷயங்களும் மற்றும் பலரும் உணர்ந்த விஷயங்கள். அதாவது ஜீவ சமாதினா முதல்ல என்னன்னு பார்த்துடுவோம். ஜீவ சமாதியை பத்தி சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னா, அதாவது ஒரு மகானோ ஒரு சித்தரோ இந்த பூமியில பிறப்பெடுக்கிறாங்க. அதாவது கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க தான் யார் என்று தெரியாம இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தான் யாருன்றத உணர்ந்து தவம் மூலியமா, அதாவது இந்த பிரம்மத்தை உணர்ந்துடுவாங்க. நான் முந்தைய பிறவியில என்னவா இருந்தேன், நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கேன், என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நான் வந்ததுக்கான காரணம் என்ன, நான் இந்த பூமிக்கு என்ன விஷயத்த சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வந்ததுக்கான, இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கம் நிறைவேறிச்சுன்னா அடுத்த நொடி அப்படியே அந்த அடுத்த நொடி அவங்க ரெடி ஆயிடுவாங்க சமாதி நிலை போறதுக்கு. அதாவது இந்த பூமியில அவங்களுக்கு எந்த ஆசைகளும் எது மேலையும் ஒரு பற்றே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன வேணும், அதாவது எண்ணங்கள் இல்லாத மனிதனுக்கு இந்த பூமியில என்னங்க வேணும், ஒண்ணுமே தேவையில்லை. அதனால அடுத்த நொடி அந்த பேரின்பமான பரமாத்மா கூட தன்னுடைய சகஸ்கார நாடியிலிருந்து தன் உயிரை தானே பிரிச்சிடுவாங்க. அதாவது யமன் வரத்துக்கு முன்னாடி தன் இறப்பு எப்ப நிகழ போது, அந்த இறப்பை தள்ளி போடலாமா இல்ல அதுக்கு முன்னாடியே போயிடலாமா, இது அனைத்தையும் முடிவு பண்றது ஒரு ஜீவன் முக்தனாலதான் முடியும். அவங்களுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இத நம்மளால பண்ண முடியுமா? முடியாது. இத்தனை கடுமையான தவத்தின் பேர்ல இந்த உலக ஆசையெல்லாம் வெறுத்துட்டு தன்னை உணர்ந்தா மட்டும்தான் அந்த ஜீவ சமாதின்ற ஒரு பெரிய அந்த ஒரு பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். சர்விகல்ப சமாதி இருக்கு, நிர்விகல்ப சமாதி இருக்குங்க. இந்த சர்விகல்ப சமாதினா ஒரு சித்தரோ ஒரு மகானோ தன் உடலை கொஞ்சம் உணர்ந்திருப்பாங்க. இதே நிர்விகல்ப சமாதியில அவங்க உடலை சுத்தமா உணர்ந்து இருக்க மாட்டாங்க, டைரக்டா பரமாத்மா கூட இணைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சர்விகல்ப சமாதி இருக்கு, அவங்க உடலை லைட்டா உணர்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களையும் பிரம்மமும் ஒன்னாதான் இருப்பாங்க, ஆனா கொஞ்சமாவது உடல் உணர்வு இருக்கும். அதாவது எத்தனை ஆண்டுகள் அவங்க அங்க இருந்தாலும் அவங்களுடைய உடல் ஒண்ணுமே ஆகாது, அந்த ஆற்றல் பரிபூரணமா அங்க இருக்கும். இதே இந்த நிர்விகல்ப சமாதிலையும் அவங்களுடைய ஆற்றல், அதாவது 50 வருஷம் 40 வருஷம் அவங்க தவம் பண்ண அந்த ஆற்றல் முழுமையா அங்க இருக்குங்க. இப்போ பல பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஜீவ சமாதினா பல பேருக்கு என்னன்னே தெரியல. நீங்க கோவிலுக்கு போற ஆற்றலை விட ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா 1000 மடங்கு ஆற்றல் அங்க அதிகம். இப்போ பல பேருக்கு தியானம் எவ்வளவு பண்ணாலும் எனக்கு கை கூடல, ஒரு 5 நிமிஷம் கூட என்னால தியானம் பண்ண முடியல, இந்த மாதிரி எல்லாம் வருத்தப்படுவாங்க. அவங்க எல்லாம் இந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு தியானம் பண்ணீங்கன்னா உங்களுடைய மனம் சீக்கிரமா அப்படியே நிக்குங்க. நீங்க தொடர்ந்து, இப்ப நானே என்னையே ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். எனக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் தியானம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேல என்னால உட்கார முடியாது. நான் ரெகுலரா ஜீவ சமாதிக்கு போக ஆரம்பிச்சேன். போயிட்டு ஒரு 1 or 2 மந்த்லயே என்னால இப்போ 1 மணி நேரம் கூட தியானத்துல உட்கார முடியும். இப்ப இன்னொரு ரகசியம் என்னன்னா, இந்த ஜீவ சமாதி எல்லாரும் இப்ப பல பேருக்கு போனா இப்ப எல்லாருக்குமே அந்த அருள் அவங்க அழிச்சிடுவாங்களா கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுடைய சஞ்சித கர்மா, உங்களுடைய பிராப்த கர்மா, இந்த 2 விஷயத்த பார்த்துதான் நம்ம ஆன்மா எந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கு, இவன் மற்ற உயிர்களை என்ன மாதிரி நேசிக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் நமக்கு அருள் புரிவாங்க. எல்லாருக்கும் போன உடனே அப்படியே அவங்க அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட மாட்டாங்க. நமக்குள்ள எவ்வளவு கர்ம வினைகள் இருந்தாலும் அந்த கர்ம வினையிலிருந்து சித்தர்கள் கொஞ்சமாவது காப்பாற்றுவாங்க. கர்ம வினையை அழிக்கக்கூடிய சக்தி நீங்க ஜீவ சமாதிக்கு போயிட்டு தவம் பண்ண அதுக்கான ஆற்றல் உங்களுக்கு அந்த கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வரத நீங்க உணர முடியும். இந்த இறைவன் பயணமும், அதாவது ஆன்மீகத்துல கொஞ்சம் கொஞ்சமா
முன்னேறி போவீங்க. இப்போ அந்த ஜீவ சமாதியில இருக்கிறவங்க, அந்த ஒரு மகானோ அந்த சித்தரோ இந்த பிரபஞ்சமோ இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இறை ஆற்றலும் அங்க ஒன்னா இருக்கும். அங்க போயிட்டு அவங்க வேற, இந்த பிரபஞ்சம் வேற கிடையாது, ரெண்டுமே அங்க ஒண்ணுதான். இதே மாதிரி இப்போ பல சித்தர்களுக்கு அட்டமா சித்திகள் கை கூடி இருக்கும். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், இந்த 8 அட்டமா சித்திகள் கை கூடி இருக்கும். இவங்களுக்கு முக்தி கிடைக்குமானா முக்தி கிடைக்காது. அந்த தேவனுக்கும் முக்தி கிடைக்காது. எவன் ஒருத்தன் யோகியோ அவனுக்கு மட்டும்தாங்க முக்தி கிடைக்கும். இதாவது நம்மளுடைய மனதும் நம்மளுடைய ஆத்மாவும் எப்பொழுது ஒன்று கூடுகிறதோ அவனுக்கு மட்டும்தான் முக்தி. பல மகான்கள் சித்தர்களுக்கு அவங்களாம் முக்தி நிலைய, அதாவது ஏதாச்சும் அவங்க பெரிய மகானா இருந்தா கூட ஏதாச்சும் ஒரு ஆசையில அவங்க ஈடுபட்டு இருந்தா கூட முக்தி கிடைக்காது. இந்த ஒண்ணுமற்ற இந்த எல்லாத்துலயும் பற்று போயிட்டு இந்த கர்மாவும் இந்த பாவமும் எப்பொழுது சரிசமமா இருக்கோ அவங்களுக்கு தாங்க முக்தின்ற ஒரு நிலையே ஏற்படும். அதனால நீங்க கோவிலுக்கு போறதை விட கோவிலுக்கும் போங்க. இந்த மாதிரி ஜீவ சமாதிக்கு அடிக்கடிக்கு நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா பல அபூர்வமான விஷயங்களெல்லாம் உங்களால உணர முடியும். இப்போ நல்ல ஒரு மெடிடேட் பண்ணி நல்ல ஒரு நிலையில இருக்கிறவங்க ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற ஆற்றலை உங்களால அப்படியே உள்ள அந்த ஒரு ஆத்மார்த்தமா அந்த ஒரு அனுபவத்தை உங்களால உணர முடியும். அதனால ஜீவ சமாதிக்கு போக கத்துக்கோங்க. அந்த இறை ஆற்றல்னு ஒண்ணு இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க ரமண ஆசிரமத்துக்குள்ள போகும் போதே உங்களுக்கு தெரியுங்க. அதாவது நீங்க போனீங்கனாலே அந்த இடமே ஃபுல்லா ஒரு சாந்த நிலையில இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு அமைதியா அங்க போனா நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் அழிஞ்சு அந்த இறைவனோட அந்த திருநாமத்தை சொல்லிக்கிட்டு அவரோட நினைப்புல இருப்போம். இத மாதிரி எல்லாம் போகுங்க. இந்த மாதிரி ஜீவ சமாதிக்கு போனாதான் உங்களுக்கு தியானமும் கைகூடும், பல நல்ல விஷயங்களும் நடக்கும், உங்களுடைய கர்ம வினைகளும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருங்க. ஸோ ஜீவ சமாதினா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ஜீவ சமாதியில நமக்கு என்னென்ன பல மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.